எஸ்ஏஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல வந்து ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம 2002 இல்லை 2005 வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணணும். இல்லை 2002 நான் ஓட்டு போடலை அப்போ இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணணும். இப்போது இந்த 2002 நம்ம ஓட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மா அந்த 2002 ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த மணி ஃபில் பண்ணணும். அவங்களோட பிறந்த தேதி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஆதார் எண், அப்புறம் மொபைல் எண், அப்புறம் அப்பாவோட பேர், அவங்களோட அப்பா பேர் அப்படின்னா அப்பா பேர், அவங்களோட அம்மா பேர், அவங்க கணவன் மனைவி அவங்களோட பேர், அவங்களோட எல்லாரோட ஆதார் டீட்டெயில்ஸ். இப்போது வாக்காளர் அடையாள அட்டை எண், அந்த எண் இருந்துச்சுன்னா அதை இப்போதைக்கு ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் இந்த இடத்த ஃபில் பண்ணணும். 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா 2002 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த 2002 ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற மாதிரியான டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணணும். அவங்களோட பெயர், அந்த 2002 ஓட்டு போடப்பட்டப்போ இருந்த அந்த அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை எண், அதில் அவங்க அப்பா என்ன பேர் இருக்குது, அவங்களோட அப்பா பேர் இருக்கும், இல்லை அம்மா பேர் இருந்திருக்கும். அப்படின்னா அப்பா பேரும் அம்மா பேரும் எழுதி என்ன உறவுமுறை தாய் இல்லை தந்தை அப்படிங்கிறத மாவட்டம் இதெல்லாம் எழுதிக்கணும். அப்புறம் இந்த சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், இது வந்து மேக்சிமம் அந்த பழைய ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 3 டீட்டெயில்ஸும் நீங்கள் ஓட்டு போட போகிற அதே ஸ்கூலுக்குள்ளே போய் அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபார்ம் இருக்கும். அதில் உங்கள் தெருவில் உங்களோட ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எந்த இதில் இருக்குது உங்கள் பேர் இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை இதில் எடுத்து எழுதிக்கலாம். அப்படி இல்லை ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் இந்த சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி எண், இந்த பாகம் எண், வரிசை எண்கிறத ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதை எப்படி எடுக்கலாங்கிறது உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்கான தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அவ்வளோதான். இதை வந்து ஒரு கையெழுத்து போட்டு நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு நம்மளோட பிஎல்ஓல்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து நமக்கு ஒரு சைன் பண்ணி ஒரு காப்பி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து செகண்ட் ஃபார்மேட்டு. இப்போது நம்ம 2002 2005 நம்ம ஓட்டு போடலை, ஆனால் என்னோடய அப்பா அம்மா பேர் இருக்குது, இல்லை தாத்தா பாட்டி பேர் இருக்குது அப்படின்னா நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மணிக்கு ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு பிறந்த தேதி ஆதார் கார்டில் இருக்கிற மணிக்கு ஆதார் எண், மொபைல் எண், அப்பா பேர், அம்மா பேர், கணவன் இல்லை மனைவி பேர், அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் அனுப்பிக்கோங்க, இல்லாட்டினா அதை ஃபில் பண்ணிக்கோங்க, அதை விட்டுடலாம். அப்புறம் நம்மளோட அம்மா இல்லை அப்பா அவங்களோட மேக்ஸிமம் அப்பாவோடதே ஃபில் பண்ணுங்கள். அப்பாவோட இருந்ததுன்னா அதை இந்த ரைட் சைடு காலமில் ஃபில் பண்ணணும். இந்த ரைட் சைடு காலமில் உங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பாவோட ஓல்டு வாக்காளர் அடையாள அட்டையோட எண், அது மேக்ஸிமம் இந்த டிஎன் அப்படிங்கிற மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அது இருந்ததுன்னா அதை எழுதிக்கோங்க. அப்புறம் உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடியில் உங்கள் தாத்தா பேர் இருக்கும், அதாவது அந்த தந்தையின் அப்பா பேர், அவங்களோட பேரை எழுதிட்டு உங்களுக்கு ஒருவேளை அம்மா பேர் இருந்தாலும் அம்மா பேரை எழுதிட்டு இங்கே தந்தை தாய்ங்கிறத உங்கள் அப்பாவுக்கு என்ன முறை அப்படிங்கிறத தான் இங்கே இந்த இடத்துட்ட உறவு முறையில் எழுதணும். அப்புறம் ஈரோடு, பெருந்தூர், இது வந்து மாவட்டம், மாநிலம், அதை எப்பயும் போல் எழுதிட்டு இந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், இந்த வரிசை எண், இது வந்து உங்களோட அப்பாவோட பழைய ஓட்டர் ஐடி. இந்த ஓட்டர் ஐடியை வச்சு ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். இல்லை டைரெக்டாக உங்கள் அப்பாவோட இப்போ 2002 உங்கள் அப்பா ஓட்டு போட்டிருந்தாங்க, அம்மா ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதோட பிடிஎஃப் நீங்கள் ஓட்டு போட்ட அந்த தொகுதிக்கான அதே ஸ்கூலில் கிடைக்கும். நீங்கள் ஓட்டு போட்ட ஸ்கூல்லேயும் அந்த பிடிஎஃப் ஃபைலு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபைல் மணிக்கு வச்சுருப்பாங்க. அதில் தேடி எடுத்து இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம். இல்லை முடியலன்னா ஆன்லைன்லேயே தேடி எடுத்துக்கலாம். அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை சர்ச் பண்ணி எடுக்கலாம். அந்த பிடிஎஃப்பை நம்ம ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு போய் தான் பண்ணணும்னு இல்லை. அதை எடுத்து இந்த மிச்ச தொகுதிகளை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பிஎல்ஓட்ட நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம கையெழுத்து அப்புறம் ஃபோட்டோ ஒட்டி அவர்கிட்ட சப்மிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.